ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு மூத்திச்சோறு லட்டு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கடல மாவு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கடல மாவு வந்து நான் தண்ணியில் கரைச்சி நான் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த கப்பில் நான் 3 கப் சேர்த்துக்கிறேன். இப்போது நான் கடல மாவு எடுத்த கப்லேயே நான் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் கலர் சேர்த்துக்கிட்டேன். கடல மாவில் நான் 2 கப் யூஸ் பண்ணுறேன் வாட்டர். இப்போ நம்ம சூப்பராக கரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். இப்போது நம்ம ஜீனி பாக் காய்ச்சிக்கலாம். பொரிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஜீனி பாக் காய்ச்சி வச்சிடுறேன். ஃபஸ்ட் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் உங்கள்கிட்ட கடல மாவு காட்டின கப்பில் 3 கப் சேர்த்துருக்கேன். இப்போ நான் அந்த கடல மாவு காட்டினேன் இல்லையா, அதிலே நான் 1.5 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஒரு பிஞ்ச் கலர் சேர்த்து நான் கொதிக்க வர்றேன் ஜீனி பாக. இதுக்கு நம்மளுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை. கொதிச்சு நல்லா ஜீனி கரைஞ்சோன்னே நம்ம அந்த லட்டு பொரிச்சு எடுத்து இதில் கொட்ட வேண்டிதான். அடுத்து நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம். இதில் 2 ஏலக்காய் போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சல் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் காயட்டும். இப்போ அவங்களுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ மாவு ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம நல்லா பொரிஞ்சு வரட்டும். உங்களுக்கு சூப்பராக பொரிஞ்சு வந்துக்கிறதுக்கு